தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 48 வயதில் எதிர்க்கட்சி தலைவராகின்றார். 48 வயதில் எதிர்க்கட்சி தலைவராகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக சட்டசபை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று காலை ஆரம்பித்தது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தது. ஆட்சியில் இருந்த திமுக எதிர்க்கட்சி வரிசைக்கு வந்துள்ளது. திமுக 50க்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியில் தோற்றுப்போனார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றுள்ளார். தமிழக சட்டசபை திமுக தலைவர்தான் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார். யார் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என்ற கேள்வி எழுந்தது. அமைச்சர் KN நேரு, அமைச்சர் ஆத்தூர் பெரியசாமி ஆகியோர் இந்த பதவிக்கு போட்டியிடுகின்றனர். ஆனால் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலினை நியமிக்க மு க ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார் என்று கூறப்படுகிறது. முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள நடிகர் விஜயை சட்டசபையில் சமாளிக்க உதயநிதி ஸ்டாலினால் தான் முடியும் என அவர் முடிவு செய்துள்ளார். நடிகர் விஜய்க்கு கடுமையான போட்டி கொடுக்க அவர் முடிவு செய்துள்ளார். ஆகவே உதயநிதி ஸ்டாலின் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. இது திமுக மூத்த அமைச்சர்கள் KN நேரு, ஆத்தூர் பெரியசாமி உள்ளிட்ட திமுக மூத்த தலைவர்களுக்கு அதிருப்தியை கொடுத்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகள் சட்டசபையில் திமுகவை உதயநிதி ஸ்டாலின் எப்படி வழிநடத்தப் போகிறார் என்பது தெரியவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம்.